ராஜா, அப்பா. வணக்கம். வணக்கங்க. தாமதத்துக்கு மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் மாப்பிள்ள மச்சான்னு கூப்பிட்டதே இல்லை. அது என்னவோ தெரியல, உங்களை பார்த்ததும் உட்காருங்க மாப்பிள்ள. நீங்கள் முதல்ல உட்காருங்க மாமா. அடா உட்காருங்க மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, எனக்கு சுற்றி வளைச்சலாம் பேச தெரியாது. ஓப்பனா உடச்சி சொல்லிடுறேன். யார் சொல்லியும் எதையும் கேட்காத என் பொண்ணு நீங்க சொல்லி சில விஷயங்கள் கேட்கறான்னா என்ன அர்த்தம்? என் பொண்ணுக்கு உங்களை விட நல்ல மாப்பிள்ள கிடைக்கவே மாட்டார்னு அர்த்தம். தேங்க்ஸ் மாமா. சரி சரி, ஒரு நல்ல நாளா பார்த்து அப்பா அம்மாவை வந்து பொண்ணை பார்க்க சொல்லுங்க. மற்றதெல்லாம் நம்ம நேரில் பேசிப்போம். என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? சரிங்க மாமா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து சொல்லுங்க மாப்பிள்ள. நீ சொல்லு. சொல்லுன்ற என்னம்மா மாப்பிள்ள ஏதாவது பெருசாக எதிர்பார்க்குறாரா? என்ன வேணும்னு கேட்டு சொல்லு, அசத்திடுவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நம்ம ராமசாமி தாத்தா கிட்ட முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் வேலை செஞ்சாருல்ல, அவர் ஞாபகம் இருக்காப்பா? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவரோட அப்பா தான்ப்பா அவரு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைக்க வேண்டாம்னு நினைச்சாரு. அதான் அவன் இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கூடாது. அப்படியே திரும்பி போக சொல்லுமா. என்ன மாமா இந்த சின்ன விஷயத்துல இவ்வளோ கோவம்? சின்ன விஷயமா? இதே சின்ன விஷயம்? ஊரே கையெடுத்து கும்பிடுற பெரிய மனுஷன்டா எங்க அப்ப. அவர் உயிரோட இருக்கும் போதே அவருக்கு பாடையை கட்டி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்டா உங்க அப்ப. இது சின்ன விஷயமா? இது சின்ன விஷயமா? கோவப்படாதீங்க மாமா, உங்க உடம்புக்கு நல்லா இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஊரே எங்க அப்பாவை பர்மா ராமசாமி பர்மா ராமசாமின்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்ததுடா பெருமையா. ஆனா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பாட ராமசாமின்னு கேவலமா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கடா. அப்பெல்லாம் என் மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோம். என்ன விடுற பாவண்டா அந்த மனுஷன். இந்த விஷயத்தை மனசுக்குள்ள வச்சு புழுங்கி 80 வயசுல அநியாயமா அல்பாயுசுல போய் சேர்ந்துட்டாரா. ஆடா 80 வயசு அல்பாயுசா? இப்ப சொல்லியா எப்படியா என் பொண்ணு உங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புறது? இல்ல மாமா, என்ன சொல்ற நித்யா? இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா அது எப்போ நடந்த விஷயம், அது இப்ப மறந்துடலாமே. மறந்துடுறதா? எனக்கு எதுக்கே தேவையில்லாம் வேலை வெட்டி போச்சு உங்ககிட்ட. என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்பலாம் சொல்லுங்க சார், சொன்னாங்க சார். நீ சொல்லி நான் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. வீட்டு விட்டு வெளில போடா. அப்பலாம் சொல்லுங்க. வீட்டு விட்டு வெளில போடா. ராஜா, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது, சரியா? நானே என் டார்லிங்கோட அப்பாங்கிறதுனால இறங்கி பேசிக்கிட்டே இருக்கேன். நீ என்னமோ கட்சி மீட்டிங் மாதிரி ஏறி போயிட்டே இருக்க. தோபார், உங்க அப்பா ஒரு தப்புனாரு, எங்க அப்பா ஒரு தப்புனாரு, 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. அதனாலதான் மரியாதை வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லன்னா எப்போ பொண்ணு தூக்கிட்டு போய் கோயில் வச்சு தாலி கட்டியிருப்பேன். உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? டேய் பந்தேண்டா, உன்னால முடிஞ்சா என் பொண்ணு உன்னை நம்பி வந்தா என் வீட்டு மகாலட்சுமி தூக்கிட்டு போடா பாக்கலாம். உங்க வீடு மகாலட்சுமி தூக்கிட்டு போயிட்டா? டேய் அப்படி நீ தூக்கிட்டு போயிட்டா நீ ஆம்பளடா. டேய் பாக்கலாம்டா, இத்தனை வருஷம் பெத்து வளர்த்த இந்த அப்பனோட பாசம் பெருசா இல்ல நேத்து வந்த உன் காதல் பெருசான்னு. யோ சும்மா காமெடி பண்ணாதயா, எப்போ லவ் தான் ஜெயிக்கும். பிரியா வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். சாரி ராஜா, எங்க அப்பாக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசல. நீ கிளம்பு. என்ன பிரியா, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜாலரா கூட்டம், யாருக்குமே என் மேல உண்மையான அக்கறை இல்ல. நீ மட்டும்தான் எனக்கு நல்லது நினைக்கிறேன்னு அன்னைக்கு சொன்ன. இப்ப இப்படி பேசுற, அவ்வளவுதானா? வலிக்குது பிரியா, எல்லாருக்கும் இங்க மட்டும்தான் வலிக்கும், எனக்கு ஃபுல்லா வலிக்குது. நல்லா இருமா. ராஜா எப்படி? ஐம் சாரி ராஜா. நீ மட்டும் அன்னைக்கு உண்மையை சொல்லாம இருந்திருந்தனா நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய பாடகின்னு லூசு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொடுத்த செல்லதாப்பா. ஐயோ என்னம்மா நீ இப்படி சொல்லிட்ட? தியேட்டரு மண்டபம் எல்லாத்துக்கும் உன் பேர் தானே மாத்தி வச்சாரு. யோ பெத்த பொண்ணு பேர் வேற யார் பேர் வைப்பாங்க? கேளு பிரியா. டேய் கையறா. ஓகே அம்மா நீ வச்சிருந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரா இளையநிலான்னு அதை புக் பண்ணாதான் மண்டபம் எவ்வளவு கண்டிஷன்லாம் போட்டேன். அந்த கண்டிஷன்லாம் கேட்டு எத்தனை பேர் தலை தெறிக்க ஓடானு தெரியுமா? அதனால அப்பா எவ்வளவு பெரிய லாஸ் தெரியுமா? யோ உன்னை யாரையும் அதெல்லாம் பண்ண சொன்னது? உனக்கு பொண்ணு சரியா வளர்க்க தெரியல. அதோடு அந்த மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட் நினைச்சல. யோ என் ஆட பத்தி டேய் அதுல 10 நிமிஷம் எழுதால லாஸ். நான் தான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன் பேசுறேன் மானவுனா? இதெல்லாம் நான் என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லி காமிச்சிருக்கேன் அம்மா. அம்மா தேவி பிரியா அவ்வளவுதாரா? இத்தனை நாளா எங்க அப்பா என்னால கஷ்டப்பட்டிருக்காருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு நஷ்டப்பட்டிருக்காரு. இந்த நஷ்டத்தை நான் ஈடு கட்டணும்னா நான் அவரோட இருக்கிறது தான் சரி. சாரி ராஜா. நானும் என் சேனலை நம்பர் 1 சேனலாக்கி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலான் இருந்தேன். ஆனா எப்போ உன்னை பார்த்தனோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத ஒரு லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு கோடிக்கணக்கில் லாஸ். இதெல்லாம் என்னைக்காவது உங்களை சொல்லி காட்டியிருக்கேன் பிரியா?
ஆனா உங்க அப்பா அந்த டப்பா கல்யாணம் பண்ண லாஸ்ட் கணக்குல தலையில எழுத பாக்குறான். இந்த மாதிரி ஒரு மணி மேல நாள் கூட வாழ போற? சொல்லு பிரியா, சொல்லு பிரியா. நீங்க ரொம்ப செல்ஃபிஷ் பா. உங்களுக்கு காசு தான் ஒரு முக்கியம். சபாஷ். ஐயோ அவனை நம்பாதம்மா, போய் சொல்றாமா. ஐயோ நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ட்விங்கிள் ட்விங்கிள் குட்டில் ஸ்டார் அப்படின்னு அப்பா இங்கிலீஷ்ல தப்பு தப்பா பாடும்போது இது குட்டில் இல்லப்பா லிட்டில்னு சொல்லி ஓடி வந்து தலையில கொட்டுவியே, மறந்துட்டியா? ட்விங்கிள் ட்விங்கிள் குட்டில் ஸ்டார். யோ நர்சரி ரைம்லாம் சொல்ற. ட்விங்கிள் ட்விங்கிள் குட்டில் குட்டில் ஸ்டார். யோ என்னையா பண்ற? பிரியா பிரியா. ரோசமா போச்சு. சாரி ராஜா. இங்கிலீஷ்ல யாரு தப்பா பேசினாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அந்த மாதிரி எங்க அப்பா என்கிட்ட எவ்வளவு கொட்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. நான் எப்பவுமே எங்க அப்பா செல்லம். நேத்து நைட் தான் ஒரு காதல் கவிதை எழுதினேன். அது கேட்டா பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட ஒன்னு சேர்ந்துருவாங்க. உண்மையாவே லவ் பண்ணிருந்தா. இரு இதயம் ஒரு இதயமானதே, இரு இதயம் ஒரு இதயமானதே, அந்த ஒரு இதயம், அந்த ஒரு இதயம் நொறுங்கி போனதே. ராஜா, என்னோட கவிதையெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா? நீ எப்பயோ மறந்திருப்பேன்னு நினைச்சேன். இப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ன கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சிருப்பேன்னு. அப்பா, உங்க பாசத்தை விட என் லவ் தான் பெருசு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வா பிரியா போலாம். மாமா நான் ஆம்பளை உங்க பொண்ணுங்கள்ட்ட தாலி கட்ட போறேன். முடிஞ்சா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க குட்டில் ஸ்டார். அப்பா என்னப்பா லவ் ஃபெயிலியரா? இப்ப எங்க இருக்கீங்க? நம்ம ஊர் சிவன் கோயில்ல. நம்ம ஊர் சிவன் கோயில்ல கல்யாணம் பண்ணுவாங்களா? ஏ ஓ அம்மாவுக்கு எனக்கு இங்க தானப்பா கல்யாணம் நடந்துச்சு. எனக்கும் பிரியாக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. என்னது? ஆசீர்வாதம் பண்ணணும். அங்கேயே இருங்க, உடனே வந்துடுறேன். ஏய் தம்பி, என்ன சொல்ற? அந்த பொண்ணை உன் பையன் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க வர போறானா? அதுக்கு நாம ஆசீர்வாதம் பண்ணணுமா? சூப்பர். ஏய் முட்டாள். மா கந்தசாமி பொண்ணு, ராமசாமி பேத்தி, இனி உங்க மருமக தேவி பிரியா. எடுத்துக்கங்க. ஐயோ, இவளாடா என் மருமக? பாக்குறதுக்கு ஹிந்தி பட ஹீரோயின் மாதிரி இருக்கடா. லேட்டா இருந்தாலும் லேட்டஸ்டா முடிச்சிருக்கடா. எனக்கு சந்தோஷத்துல என்ன செய்யறதுனே தெரியல. என்னமா பிரியா டல்லா இருக்க? வீட்டுக்கு தெரியாம திருட்டு கல்யாணம் பண்றோமேன்னு கவலையா இருக்கா? வருத்தப்படாத, ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ போமா. புள்ள முகத்துல வெக்கத்தை பாரு. ஏய் லூசு, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்க? டேய் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு பொண்ணை கூட்டிட்டு வருவே, கல்யாணம் பண்ணிக்குவேங்கற, இவன் நீ குழந்தை பெத்துக்கணுங்கற, விளையாடுறீங்களா? நானும் அவளும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டோம். 2 ரோஜா மலர் மஞ்சள் தாலி வாங்கணும். நீங்க போறீங்களா நான் போட்டுமா? டேய் என்ன நீ தாலி? அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எத்தனை நாளா சாமி கும்பிட்டுருப்பீங்க. இப்ப அவனே எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவேன்னு வந்து நிற்கும் போது பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு இப்படி வேண்டான்னு சொன்னீங்கன்னா எப்படிங்க? நீங்க ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நம்ம புள்ள கல்யாணம் நல்லபடியா நடக்கும். சீக்கிரமா முடிவெடுங்க. என்னங்க நீங்க புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படி நின்னுட்டீங்கன்னா என்ன? டேய் அப்பா ஒத்துட்டாருடா. வாங்க வாங்க, மாலையும் தாலியும் வாங்கிட்டு வரலாம். பேச விடாம இப்படி பண்ணிட்டி. முத்துகிருஷ்ணா, என்னையா அன்னைக்கு ஒரு சில்லறத்தனமான காரியம் பண்ணி எங்க அப்பா அசிங்கப்படுத்தினேன். இன்னைக்கு என் பொண்ணை வச்சு மறுபடியும் ஒரு சில்லறத்தனமான காரியம் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தலாம்னு பாக்குறியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? ஏய் கந்தசாமி, வார்த்தை வார்த்தை இல்லையா சொல்லணும்? என்ன சொல்லணும்? என்னடா கேக்க? நீங்க இருங்க. எவனோ செஞ்ச தப்புக்காக எவனோ செஞ்ச தப்புக்காக ஏன் புருஷன் அசிங்கப்படுத்தி அனுப்புனீங்களா? அதுதான் சில்லறத்தனம். தேவையில்லாம நீங்க என்ன ஏதுன்னு தெரியாம ராமசாமி ஐயா இறந்துட்டாருன்னு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டினாரே உன் வீட்டுக்காரரு. அதுக்கு பேரு என் வீட்டுக்கார பத்தி நீ ஐயா எல்லாரும் கம்மியா இருக்கீங்களா? ஸ்டாப் இட். முடிஞ்சு போன விஷயம் முதல்ல ஆரம்பிக்கிறீங்க.
இந்த பாருங்க மாமா. ஏய் மாமா கிமானா அவ்வளவுதான். சாரி மிஸ்டர் குட்டில் ஸ்டார். ஏய் ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பேசுற பேச்சாடா இது? டேய் இப்ப சொல்றேன்டா இந்த கல்யாணம் நடக்காது. டேய் இப்போ சொல்றேன்டா இந்த கல்யாணம் நடக்கும். ஆமா அது எப்படி நடக்கும் நான் பாக்குறேன். அதான் நானும் சொல்றேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் பார்த்து தானே போறேன். ஏய் 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 நிறுத்துங்க. ஓஹோ நானா ஆம்பளை தான் பேசிட்டு இருக்காங்கல்ல, ஏதோ குடி தண்ணி கொடாடியில சண்டை போற பொம்பளைங்க மாதிரி ஹாய் ஹாய் ஹாய்னு கத்திட்டு இருக்கீங்க. ஏன் சார் ஒரு சம்பந்தி சண்டை போட்டா இந்த சமூகம் எப்படி சார் உருப்படும்? சம்மதியா? யாருக்கு யார் சம்பந்தி? யாருக்கு யாரா சம்பந்தி? உங்களுக்கு அவர் சம்பந்தி, அவருக்கு நீங்க சம்பந்தி. அதெல்லாம் இந்த கல்யாணம் நடந்தா தானே? யோ என்ன வெட்டு குத்து நடந்தாலும் இந்த கல்யாணம் நடக்காது. அதேதான் நானும் சொல்றேன். வெட்டு குத்து நடந்தாலும் கல்யாணம் நடக்கும். நடக்காது. நடக்கும். நடக்காது. நடக்காது. யோ நல்ல திருஷ்டி கயிறு மாதிரி கத்தையா மீசை வச்சிருக்கின்ற ஒரே காரணத்துக்காக உடனே வெட்டு குத்துன்னு சண்டை போட வந்துருவியா நீ? மீச ஏன் மீசையா? டேய் யாரா நீ? உனக்கு இந்த கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம்? என்னடா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு கந்தசாமி சார், சம்பந்தம் இருக்கு. கையிடுங்க. இந்த கல்யாணத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்ண சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே, அந்த எவனோ ஒருத்தன் வேற யாரும் இல்ல. 15 வருஷமா உங்க ராமசாமி தியேட்டர்ல குப்பை கொட்டிட்டு இருந்தானே காளி அண்ணன், எங்க அப்ப. அவன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். சர்க்கஸ்ல சிங்கம் வந்த உடனே கோமாளிய மறக்கிற மாதிரி தோ இவர் வேலைக்கு வந்த உடனே எங்க அப்பாவை தூக்கி போட்டாங்க. காளி நீ காளி போய் முட்டை போண்டாவுக்கு மாவு பேச. அதை அவரால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காம நல்லவன் மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும்டா. என்னைக்கு இவர் கையால சம்பளம் வாங்க வேண்டிய நிலைமை வந்துச்சோ அன்னைக்கே இவரை வேலையை விட்டு தூக்கணும்னு முடிவு பண்ணாரு. வருங்கால சங்கதிக்கு வழி விட்டு நிக்கிறதா பெரிய மனுஷனுக்கு அழகு. வரைக்கும் நீ என்ன மறக்க மாட்டடா. அதுக்காக ஒரு நல்ல சந்தர்ப்பம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த யமகண்ட நேரமும் வந்துச்சு. TCM 237 காண்டசா உங்க ஓனர் ராமசாமி வந்து தானே? ஆமா. லாரியில மோதி ஸ்பாட்லயே உங்க ஓனர் செத்துட்டாரு. ஈவினிங் பாடி வந்துடும், தகவலை தெளிவுபடுத்த சொன்னாங்க. வெச்சிடவா? இருக்க இடம் கொடுத்தா படுக்க இடம் கேட்பானா, படுக்க இடம் கொடுத்தா பாயதானு கேட்பானா, அந்த கதையால இருக்க. இவரு ராமசாமி தேட்டருக்கு ஓனர் ஆவாரா, இவரு கையால நான் சம்பளம் வேணுமா? அடி சக்கண்ணானா. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் தானே கேக்குறீங்க? அவரு கதை முடிகிற நேரத்துல இந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டு நடிக்காதடா நடிக்காத. உனக்கும் உங்க அப்பனுக்கு அடுத்தவங்க அந்த காப்பு வைக்கிறது அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? எம்டி சார்னு கூட சுத்துனியடா. ஏன்னா உங்க அப்பனை பத்தி முதல்ல சொல்ல. எங்க அப்பா ஒரு கேடு கெட்டவனே எப்படி சார் சொல்லுவேன். இந்த கல்யாணத்தை சுமூகமா முடிக்கணும் தான் நினைச்சேன். ஆனா உண்மையா சொன்னாதான் அந்த கல்யாணம் நடக்கும்னா சொல்லிதானே ஆகணும். அதானே என் கல்யாணம் நடக்கும். கதசாமி சார் வாய் நிறைய மாமான்னு கூப்பிடுங்க. மாமா மாப்பிள எப்படியோ அவனை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன். ஹலோ. ஒரு பெரிய பிரச்சனை சிம்பிளா முடியும் போது ஒரு சின்ன பிரச்சனை பெருசாயிடும்னு ஒரு ஜென் தத்துவம் சொல்லுது. இங்க ஒரு சின்ன பிரச்சனை எப்படி பெருசாதுன்னு நீங்களே பாருங்க. ராஜா ஒரு நிமிஷம். ஏய் எனக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில ஏதாவது லவ் இருக்கா? ஐயோ பிரியா, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது, பழகுனது கிடையாது, தொட்டது கிடையாது. ஏன் எந்த பொண்ணோட ஷேடோ கூட என் மாதிரி விழுந்தது கிடையாது. போதுமா? சத்தியமா? சத்தியமா. பொய் சத்தியம் பண்ண நான் செத்துருவேன். தெரியும் பிரியா, அதனால தான் தைரியமா பண்றேன். உன் மேல சத்தியம். வழக்கமா பொண்ணுங்களுக்கு கோவம் வந்தா அழுவாங்க, அடுத்தவங்க மேல பழி போடுவாங்க. ஆனா நம்ம தேவிப்பிரியா கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா இந்த ட்ராக்ல ட்ரெயின் வருமா? ட்ராக்ல ட்ரெயின் வராம பின்ன கப்பலா வரும். பேப்பர் படிக்கிறது இல்ல, இன்னைக்கு ரயில்வே ஸ்ட்ரைக்குமா? லூசா நீ ஆவுன்னா சூசைட் பண்ணிக்கிறேன் ட்ராக்ல ஓடி வந்துற. ஓரா செகண்ட் ட்ராக்ல ட்ரெயின் வேற வர மாட்டேங்குது. உனக்கு என்ன பார்த்தா ரொம்ப கிண்டலா இருக்குல்ல?
இருக்கும். அப்படிதான் இருக்கும். அதான் இன்னொருத்தி வந்துட்டால. இன்னொருத்தி வந்துட்டாளா? என்ன வளர்ற? நான் ஒன்னும் வளரல, ஆதாரத்தோட தான் பேசுறேன். ஹேட் எடுக்கிறேன்னு பாம்பே காரியோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கியா? அது யாருன்னு உனக்கு ப்ரூவ் பண்ற? போன கூட நீயே சிரிப்பா பாரு. போன கூட பொண்ணுங்களுக்கு சந்தேக புத்தி இருக்கு. ஐயோ. ஹலோ ஆஃபீஸர், நாங்கள் பிரியா கூட இருக்கேன். ஒரு சின்ன பஞ்சாயத்து. இந்த கரீனா சோப்ரா யாருங்கிறத கொஞ்சம் விலாவரியா சொல்றீங்களா? பிரியா கேளு. ஹாய் டார்லிங், எங்க இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. எப்படி இருக்கீங்க செல்லம்? யோ ஆஃபீஸர், விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லையா? தயவு செஞ்சு கரீனா சோப்ரா யாருன்னு சொல்லி தொலையா. சில விஷயங்களை போன்ல சொல்ல முடியாது ராஜா. ஐயோ பிரியா, நான் சொக்கோட கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன். ஒரே ஒரு தடவை வந்துட்டு போறீங்களா? நான் உங்களுக்காக ஐயோ பிரியா, சத்தியமா என் போனே இல்ல. அந்த கரீனா சோப்ரா யாருன்னு தெரியாது. எத்தனை வாட்டி இப்படி போய் சத்தியம் பண்ணுவேன்? ஐயோ நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? நான் நேர்ல ப்ரூவ் பண்றேன். கூட வா, ப்ளீஸ் கூட வா. சொன்னா கேளு பிரியா, வா. கரீனா அன்போடு காதலன் நான் பாடும் கவிதையே. கரீனாவை கண்டேன், காதலில் விழுந்தேன். கரி 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 கரி. கடைசியா கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா மாட்டியா? சொல்லு. ஹேய் சொக்கு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கவும் கூடாது, நடக்கவும் முடியாது. என்ன படித்தது? தப்பே 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 தப்பே. கரி 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 கரி. வேணும்னா நீயே அடிச்சு ப்ளீஸ். இந்த முரட்டுத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்ன மாதிரி ஒரு டக் 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 அரேபியன் குதிரைக்காகத்தான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். ப்ராமிஸ். एकता टेगो चेन्नई एक्सप्रेस दबांग दबांग शादी मैरिज कल्याण नहीं नहीं है. ஏன் பாம்பேல சல்மான் கான் லவ் பண்றானா? हम अब गए. பின்ன அமீர் கான் லவ் பண்றானா? रंगीला. என்ன ரங்கீலா? லுங்கி டான்ஸ் ஆடுவானே பாப்கார்ன். சி 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 ஷாருக் கான் அவனை லவ் பண்றானா? दिल वाले. ஏய், இந்த எல்லா கானும் எனக்கு முன்னாடி பேபி கான் தான். ஐயோ சொக்கு. எடியா தாலியே. யோ சொக்கு, நிறுத்தியா கல்யாணத்தை? ஹாய் டார்லிங். என்ன ஹீரோயின் டைரக்டர் ஒன் சைடுல வா. ஏய் சொன்ன கேளு, வா நீ வா. ஏய் போ. டேய் டேய் டேய், எங்கடா போறீங்க? ஏய் ஏய் டார்லிங். நான் பாத்துக்கறேன். ஏய் இருடி. யோ இரியா. நீ இருடா. ஏய் லூசு போயா. இத முதல்ல எடு. நல்லா பாரு. யோ கையடி ஆபீசர். பாத்தியா? கரீனா தான் கல்யாணம், கல்யாணம் தான் கரீனா. ஒரு 5000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு. சாரி. போதுமா? I'm really sorry. தேவையில்லாம உங்களை சந்தேகப்பட்டுட்டேன். என்ன மறுபடியும் ஏத்துப்பீங்களா? என்னையா? அங்க பாருங்க.